அரசியல் படுகொலைகளை தடுத்திடாத திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஏற்றாதே ஏற்றாதே மின் கட்டத்தை ஏற்றாதே அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டாட ஆர்ப்பாட்டம். கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காதே மக்கள் வரிபடத்தை கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காதே திமுக அரசை கொள்ளையடிக்காதே. இழுத்து மூடு இழுத்து மூடு சாராய கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு சாராய கடைகளை இழுத்து மூடு. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சீமான் தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். காமராஜர் படிக்க சொன்னார் திராவிட அரசு குடிக்க சொல்லுது காமராஜர் படிக்க சொன்னார் திமுக அரசு குடிக்க சொல்லுது. காவல்துறையே குற்றவாளிக்கு துணை போகாது சமூக வேலைக்கு சமூக வேலைக்கு எதிராக சாராய கடையை திறப்பதன் மூலம் தமிழர் குறிகளை கிடைக்காது. ஆர்ப்பாட்டம் சீமா தமிழின் ஆர்ப்பாட்டம் மின் கட்டண உயர்வை எதிர்த்திடும் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டை தடுத்திராத திமுக அரசை எதிர்த்திடும் ஆர்ப்பாட்டம். நாங்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் சீமா தமிழின் ஆர்ப்பாட்டம் பிள்ளைகளின் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மண்டலத்தின் கள போராளிகள் அவர்களுக்கும் ஒளிவாங்கியின் எல்லை வரை இருந்து எங்கள் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் எங்களது முதல் வணக்கம். ஒரு தூய ஆட்சி என்பது, அரசியல் என்பது இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை தானாக முன்வருந்து அறிந்து புரிந்து அவர்கள் கேட்காத போது அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுப்பது அரசியல் அமைப்பு. ஆனால் இந்த மண்ணில் நீருக்காகவும் சோறுக்காகவும் போராடக்கூடிய ஒரு அவல நிலையில் இந்த மக்களை கொண்டு சேர்த்திருப்பது இந்த திராவிட கட்சிகள். இந்த பகுதியில் இன்று சட்ட ஒழுங்குக்கான போராட்டம், இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா மதவெறி போராட்டம் நடந்துட்டு இருக்கோம். மதத்திற்காக இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி போனா சாதிக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமான காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் அமைப்பின் பொறுப்பை ஏற்கும் போது இந்த மண்ணின் மீதும் மண்ணில் வாழக்கூடிய இயற்கை வளங்கள் மீதும் இயற்கை உயிரினங்கள் மீதும் மனித ஆற்றலின் மீதும் எந்த ஒரு குறைவு ஏற்படாமல் பேணி பாதுகாப்போம் என்ற சத்தியமிட்டுதான் அரியணையில் ஏறுகிறது. ஆனால் அரியணையில் ஏறியதற்கு பின்பு எதை பத்தியும் சிந்திக்கிறது இல்லை. எதை பத்தியும் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பற்றியும் சிந்திப்பதில்லை. இங்கு வாழக்கூடிய மனிதர்களை பற்றியும் சிந்திப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல இந்த மண்ணின் மகனாக
நமக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நம் ரத்தவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணின் இயற்கை வளங்களையும் இந்த மண்ணின் மனித ஆற்றலையும் பாதுகாப்பார்கள். ஆனா நமக்கு யாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க? எங்கேயோ இருந்து பிறந்து பஞ்சம் படைக்க வந்த இந்த பரதேசி கூட்டம் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனால இங்க வாழ்ந்த பூர்வ குடிகள் நம்ம ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இதை இப்பயே கொண்டு போயிட்டு இருக்க போறோம்? என் அறிவிச்சிருந்த மக்களே, தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த இயற்கை வளம் என்பது நாம் வாழும் போது அதை பார்த்து ரசித்துக் கொள்ளலாம், அதற்கு மட்டும்தான். அதை சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி உரிமை இல்லாத போது என் நாட்டின் வளங்களை கேரளா மாநிலத்திற்கு கடத்துவதற்கு அதிகாரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிறது. இதை யாரு கொடுத்தது உங்களுக்கு? சற்று சிந்தித்து பாருங்கள். மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் கேரளா மாநிலத்திற்கு தேவையான 800 டன் மலைகளை இங்கிருந்து எடுத்து கொண்டு போவதற்கான ஆணையை கேட்கிறாங்க எங்க நீதிமன்றத்துல. அந்த நீதிமன்றத்தில் வாதாடும் போது அந்த வழக்கறிஞர் கேட்கிறார், கேரளாவில் மலைகளை கடத்துவதற்கு நொறுக்குவதற்கு அனுமதி இல்லை, அதனால் நான் இங்கிருந்து கொண்டு போறேன்னு கேட்கிறான். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அந்த நீதிபதியும் கேட்கல, ஏன் கேரளாவில் தடை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு கேட்கல. ஏன்னா அவர்கள் திட்டமிட்டபடி திமுகவின் மூலம் அந்த நீதிபதியாக அந்த சீட்டில் உட்கார்ந்திருக்காங்க. எப்படி கேட்பாங்க? அப்ப அந்த நீதிபதி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 700 லாரிகளில் நீங்க மலைகளை உடைச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் அனுமதி கொடுக்குறாங்க. கேரளாவில் இருக்கிறவருக்கு தெரியுது, தன் நாட்டில் உள்ள மலை வளங்கள் அதிகம் நிறைந்த பகுதி கேரளா. அந்த கேரளாவில் இருப்பவன் தன் நாட்டில் இருக்கக்கூடிய அதிக மலை வளங்களை நொறுக்குவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. மாறாக எங்கோ இருந்து என் நாட்டின் வளங்களை கேரளாவிற்கு கடத்துவதற்கு இந்த கருணாநிதி மகனுக்கு எப்படி வந்தது இந்த அதிகாரம்? கருத்தை கொண்டு போய் அங்க அதானிக்கு துறைமுகம் கட்டிட்டு இருக்காங்க. இயற்கை வளங்களை பாதுகாப்பதில்லை, மரங்களை வெட்டி அழிக்கிறாங்க. மரங்கள் கூட வளர்ந்துவிடும், மலைகளை அழிக்கிறாங்க, மண்ணை கடத்துறாங்க. இதற்காக தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி போராடிட்டு இருந்தது. ஆனா காலம் மாறி போய் மனிதன் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக அவனுக்கு ஒரு குடியிருப்பு வீடு வேணும். வீடை கட்டி வீட்டுக்குள்ள வாழ்ந்தா கூட அவனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இந்த திமுக அரசு. தொடர்ச்சியான 30 நாட்களில் 133 கொலைகள், படுகொலைகள் 133, 134வதாக ஒரு தேசிய கட்சியின் தலைவரை சென்னையில் படுகொலை செய்யறான், வீட்டு முன்னாடி வெட்டி கொள்றான். கேள்வி இருக்கும், ஒரு தேசிய கட்சி தலைவரை கொள்றாங்க, அவருக்கு எதிராக நிறைய கட்சிகள் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய எதிராக நிறைய முன் விரோதங்கள் இருக்கலாம், அதனால கொலை செய்யறாங்க அப்படின்னு இருக்கலாம். அதை இந்த திராவிட அரசு அப்படிதான் கையாளும். ஒரு பொது வெளியில் அவர் வசிக்கக்கூடிய வீட்டின் முன்பு ஒருத்தர் அவரை வெட்டி கொள்றான், 4 பேர் சேர்ந்து கொள்றான் அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? இந்த அரசு தான் பொறுப்பேற்கணும். ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது? கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதிர்ச்சியான சம்பவம் இல்லையா? ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு ஒரு 4 முகங்கள், தெரிஞ்ச முகங்கள் இருக்கும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். அப்பேற்பட்ட நபரின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத போது ஒரு சாமானியின் உயிருக்கு எப்படி இந்த அரசு உத்தரவாதம் கொடுக்கும்? இது எல்லாத்தையும் சேர்த்துதானே நீங்க முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களுக்கும் கருணாநிதியின் குடும்பத்திற்கு மட்டும் நீங்கள் முதலமைச்சர் அல்ல. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய புழு பூச்சிகள் அத்தனைக்கும் சேர்த்துதான் முதலமைச்சர். இந்த அறிவு இல்லாதனால்தான் நம்ம எல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். இது ஒரு தமிழனாக இருந்த அந்த அமைச்சரவையில் அந்த முதலமைச்சர் அரியணையில் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? ஒருபோதும் நடந்திருக்காது. மாறாக வந்தவன் போனவரெல்லாம் ஆட்சி செய்துவிட்டு இந்த தமிழர் கூட்டம் தமிழர்களை ஒருங்கிணைத்து அதை காலி செய்து அந்த அரியணையில் அமர்வதற்காக ஒரு நாம் தமிழர் கட்சி என்ற பேரியக்கத்தை கட்டி இழுத்து கொண்டு போம். அது பொறுக்க முடியல.
எங்களுக்கு நல்லா தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்கும் போது அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. அன்னைக்கு நாங்க முடிவு பண்ணோம், இந்த ஒரு நாள் அந்த குடும்பம் கண்ணீர் விடும். இதற்கு அடுத்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் கண்ணீர் விடும் அப்படின்றது நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க யோசிக்கலாம், திமுக இருக்க மட்டும் நிம்மதியா இருக்கானு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. திமுகவில் இருப்பவனுக்கும் நிம்மதி இல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சாபக்கேடான ஆட்சி. அதை தொடர்ந்து மதுரையை சேர்ந்த நமது அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களின் மரணம். கேட்ட கதை முன்விரோதம் இருக்குங்க. முன்விரோதம் எல்லாத்துக்கும் முன்விரோதம் இருக்கும். எனக்கு முன்விரோதம் இருக்காதா? எனக்கு பழைய இருக்காதா? எதில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு முன்விரோதம் இருக்காதா? அவர் வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்காதா? இத்தனை விடுங்க. 2011 முன்பு அழகிரி அவர்களுக்கு இல்லாத முன்விரோதமா எங்கள் அண்ணன் பாலசுப்ரமணியனுக்கு இருந்தது. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தாங்க சாவு. அப்ப கருணாநிதி வாரிசுகளுக்கு எப்படி சாவு? அப்ப எப்பேற்பட்ட பித்தலாட்டம் இது. ஒருத்தன் கேள்வி கேட்டு அவன் மரணத்தை மிக மோசமாக விமர்சிப்பது, இதுல செத்தவரை புனிதமாக்குறது. யார? கருணாநிதியை. இதுல அந்த பேரை சொல்லிட்டோம்னா, அந்த பேரை சொல்லல சொன்னாதானே வழக்கு போடுவீங்க. பேரை சொல்லிட்டோம்னா வழக்கம். ஏங்க நாங்க அந்த பேரை சொல்றதுக்கு உண்மையாவே அது ஒரு சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம் சொன்னதுக்கு அப்புறம் உண்மையா மன வருத்தப்பட்டோம். ஆனா நான் என்ன சொல்லிட்டு போறேன், இந்த மதுரை மண்ணுல நின்று நீங்க இன்னும் எடுத்துக்கோங்க. பல்லர் தேவேந்திரனான மாதிரியும் கல்லரும் அகமுடையாரும் தேவரான மாதிரியும் நீங்க வேற ஏதாவது புது பேர் வச்சுக்கோங்க. இந்த பேரை விட்டுருங்க. அந்த பேரை சொல்வதற்கு நாங்கள் கூச்சப்படவில்லை. கருணாநிதி என்ற பேரை சொல்வதற்கு நாக்கு கூசுது. அப்பேற்பட்ட துரோகத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கருணாநிதி அவர்கள். ஒவ்வொரு மரணத்திற்கும் கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்கள் வைக்குது இந்த அரசு. திருநெல்வேலியில் தீபக் பாண்டியன் என்ற ஒருத்தர் மரணம், தொடர் மரணங்கள். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மனசுல கை வச்சு சொல்லுங்க. இத்தனை கொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அந்த கொலைகள் எல்லாமே மதுவோ போதையோ இல்லாமல் அவர்கள் செஞ்சார்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு தனி மனிதனுக்கென்று ஒரு மனசாட்சி உள்ளது. அந்த மனசாட்சி அறிவால் எடுத்து யாரும் வெட்ட சொல்லாது. உள்ள ஒரு போதை போது, திராவிட மாடல் சரக்கு, திராவிட மாடல் கஞ்சா, திராவிட மாடல் அபின்னு எல்லாம் உள்ள போகுது. அதனால இந்த விளைவுகள் வருது. எப்பேற்பட்ட சீர்கேடு. பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியிலிருந்து 100 மீட்டர் தூரத்துல கஞ்சா கிடைக்குது. எங்க ஊர் ராஜபாளையத்துல போன வாரம் செய்தி. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாத்துறீங்க? நாங்க தெளிவா சொல்றோம். இப்ப ஒருத்தர் இந்த ரோட்ல நான் நின்று பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் இங்க சண்டை போடுறாரு. இது திட்டமிட்டது இல்ல. இந்த இடத்துல சண்டை நடக்குது, மாத்தி மாத்தி கைகளை பழுது, அவரை கீழே தள்ளி விடுற, அவர் கீழே விழுந்து அடிபட்டு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா இதை நீங்க ஏத்துக்கலாம். ஒருத்தர் 1 மாத காலமாக பின்தொடர்ந்து அவர் எங்க சாப்பிடுறாரு, எங்க தூங்குறாரு, எங்கெல்லாம் பணிக்கு போறான்ற ஆராய்ச்சி செஞ்சு பின்தொடர்ந்து சரியான சந்தர்ப்பம் பார்த்து கொலை செய்த இந்த கொலைகார கூட்டத்தை ஆதரிக்கிறதா திமுக அரசு? ஆதரிக்கிறதா? மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா? அப்ப எப்பேற்பட்ட ஒரு அவலமான நிலையில் இந்த தமிழ்நாட்டு மக்களை முன்னாடி போராட வச்சிருக்க. ரோட்ல நின்று கத்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அரிய நிலை ஏறி இருக்கலாம். இதுல அவதூறுகள். நாம் தமிழர் கட்சி ஏதாவது பேசிருச்சு அப்படின்னா அவதூறுகள். அண்ணன் சீமானை பத்தி அவதூறு பரப்புறது, தம்பிகளை பத்தி அவதூறு பரப்புறது, கேட்டா சொல்றது நாங்க பழைய காலத்து திமுக நீங்க பார்க்கல. என்ன அப்படி பழைய காலத்து திமுக? என்ன பழைய காலத்து திமுக? நான் சொல்லிட்டு போறேனே, சீமானின் தம்பி பிரபாகரன் பிள்ளை இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன். கருணாநிதியின் திமுகவையும் பார்த்தாச்சு, ஸ்டாலினின் திமுகவையும் பார்த்தாச்சு, உதயநிதி ஸ்டாலின் திமுகவையும் பார்க்க தயாராயாச்சு. காரணம் என்ன என்றால் நாங்கள் தலைவர் பிரபாகரனின் வாரிசுகள், எங்கள் அண்ணன் சீமானின் வளர்ப்புகள். உங்களை போன்று கொள்ளையடிப்பதற்காக கட்சி ஆரம்பித்து இந்த மண்ணில் நிற்கவில்லை. நாங்கள் நிற்பது இந்த மண்ணின் கொள்கைக்காக, தமிழின் தத்துவத்திற்காக, வரலாறுக்காக, எங்க முன்னோர்களுக்காக நிற்கிறோம். உங்களை போன்று அண்டி ஒட்டிக்கு பிழைக்க நாங்கள் வரவில்லை.
விமர்சனங்கள். அண்ணன் சீமான் கேள்வி கேட்க துப்பு இல்லாம இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் விட்டு கேள்வி கேட்கிறது. கருணாநிதியை பேசிவிட்டால் கருணாநிதியின் மகனாக இருந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கேள்வி கேளுங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைங்க, நேரடியாக அண்ணன் சீமானை கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. அதுக்கு திறனற்ற இந்த அரசு அமைச்சர்களை வச்சு கேட்டுட்டு இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு முட்டாள்தனம் இது! இத்தனையும் இந்த காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்குது. ஒருத்தன் ஒரு மாசமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒருத்தனை கொலை செய்யறத தெரியல. நாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா நான் ராஜபாளையத்துல இருந்து கிளம்பி வர்றேன், நம்ம நம்பர்லாம் எங்க இருந்து வாங்குறாங்கன்னே தெரியல, போனை போட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க, எங்க இறங்குவீங்க, கட்சிக்காரன் கூட இப்படி ஃபாலோ பண்ணல. இப்படி எல்லாம் தொடர்ச்சியா எங்களை தொடர்ந்துட்டு வர்றீங்களே, அந்த கொலைகாரர்களை ஏன் நீங்க தொடரல? தமிழ்நாட்டின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பெருமகன் பிடிஆர் அவர்களின் வீட்டின் முன்பு படுகொலை நடக்குது என்றால் இந்த நாட்டின் சட்ட ஒழுங்குகள் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அது சரி, அவங்க கோபாலபுரத்துக்குள்ளே வச்சு கழுத்தறுத்து கொண்ட கூட்டம் தானே பிடிஆர்ல ஒரு இதா அவங்களுக்கு. கோபாலபுரத்துக்கு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு புத்தகம்லாம் இருக்கு, எல்லாம் வெளியிட்டோம்னா தெரியும் என்ன எத்தனை பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப மக்களை போராட வைத்து இந்த அரசை நடத்துவதற்கு பேர் தான் உங்களின் விடியல் அரசா? எத்தனை எத்தனை பஞ்சாயத்துகள் நீட் தேர்வை விளக்குறேன்னு சொன்னீங்க, இதுவரைக்கும் அந்த இதை காட்டவே இல்லை. கையில இருக்கு இப்படியே ஆட்டிட்டே போறாரு உதயநிதி. ஆனா ஒண்ணு நடக்கல. என் அறிவை சிறந்த மக்கள் இன்னும் இதை உணராமல் இந்த திமுக அரசை ஆதரிப்பதன் காரணம் தான் புரியவில்லை. என்ன மாறி இருக்கு அப்படின்னா 500 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தது 2000 ரூபாய் மாறி இருக்கு, வேற ஒண்ணு மாறல. வேற என்ன மாறி இருக்கு? எதுவும் மாறவில்லை. அவரோட காஸ்டியூம் வேணா மாறி இருக்கு, தலையில வச்சிருந்த டோப்போவை மாத்தி இருக்காரு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள். வேற என்ன மாறி இருக்கு? வேற எதுவும் மாறவில்லை. ஒரு காவல்துறையை நீங்கள் தான் கையில் எடுத்து வைத்திருக்கீங்க. எல்லா துறையும் சரி, காவல்துறை மிக முக்கியமான பங்கு, சட்ட ஒழுங்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையை உங்க கையில வச்சிருக்கீங்க. உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை ஏன் இந்த அநீதிகளுக்கு எதிராக நிற்கவில்லை? ஏன் இந்த படுகொலையை தட்டி கேட்கவில்லை? அதுக்கான நிரந்தர தீர்வை கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்கல? அப்ப உங்க அனுமதியோடு தான் இதெல்லாம் நடக்குதா? திமுக அரசுக்கு எதிராக, இந்த விடியா அரசுக்கு எதிராக ஒருவர் குரலை பதிவு செய்தால் அவர்கள் குரல் வலையை நெளிப்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசா? எத்தனை வழக்குகள்? இந்த வழக்குகள் 5 நாங்க இங்க வரவே இல்லை. வீட்டுல வரும்போது எங்க வீட்டுல நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னாங்க, 4 மணிக்கு வந்துருவேன் அப்படின்னு. 4 மணிக்கு வரல அப்படின்னா போன் பண்ணி பாருங்க, போன் சுவிட்ச் ஆஃப் இருந்தா திங்கக்கிழமை கோர்ட்ல பெயில் போட்டு நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் 5 இங்க வரல. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு சட்ட ஒழுங்கை தரமாரியாக சட்ட சீர்கேடை செய்து கொண்டிருக்க இந்த முதலமைச்சர் அவர்கள் இதை ஏன் தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? மதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்த மண்ணில் ஒரு மனிதன் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் ஒரு 9 ஆண்டு காலம் புனிதமான ஒரு ஆட்சியை நிறுவினார். அப்போது அந்த புனிதமான ஆட்சியை தன் கையில் வைத்து 9 ஆண்டுகள் நிறைவு செய்த போதும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. நம்ம தாத்தன் கக்கன் அப்படின்ற ஒரு அமைச்சரை கொடுத்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கு அந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் காமராஜர் மட்டும் புனிதமானவர் அல்ல, அவரோடு சேர்ந்து இருந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் புனிதமானவர்கள். நீ எடுத்து பாருங்க, அமைச்சர் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் புனிதமானவரா? எங்க அண்ணன் மூர்த்தி அவர்கள் புனிதமானவர்களா? யாரு புனிதமானவர்கள்? எடுத்து பாருங்க. அப்ப இங்க புனிதம் என்ற வார்த்தைக்கு இங்க ஒண்ணுமே தெரியாது. அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் இங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. 9 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு செய்து ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து பள்ளிகளில் கல்வியை முதன்மையாக்கினார். நான் சொல்கிறேன், இந்த மேடையில் சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் எங்கள் தாத்தன் காமராஜர் கட்டிய பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றவன்.
இங்க திமுகவும் அதிமுகவும் இல்லைன்னா தேசிய கட்சிக்கு இங்க என்ன வேலை? வேலையே கிடையாது. அந்த தேசிய கட்சியை கூட்டு வந்து இங்க கூத்தடிக்க விட்டுட்டு கடையில் அவங்க எதிர்க்கலாம். காவிரியில ஒரு சொட்டு நீர் தர மாட்டேன்னு சொல்றான், ஒரு சொட்டு தர மாட்டேன்னு சொல்றான். இங்க இருந்து போய் ஓட்டு கேட்டு வர்றாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க கருணாநிதியின் மகன், உங்கள் வளர்ப்பு அப்படித்தான் இருக்கும், நீங்க அப்படித்தான் போவீங்க. அதை நாங்க பேச வரல. நாங்க பேச வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் கருணாநிதி மகன், திமுகவின் தலைவராக இருந்து போய் ஓட்டு கேளுங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து போய் ஓட்டு கேட்காதீங்க. என் உரிமைகளை நான் கேட்கும் போது அந்த உரிமைகளை தர மறுக்கின்ற ஒரு மாநிலத்தில் நீங்க எப்படி போய் தமிழ்நாட்டின் பிம்பமாக நீங்க போய் ஓட்டு கேட்கலாம்? அதுக்கு அடுத்த 2 மாதத்துல மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் உருவ பொம்மை இருக்கிறாங்க. உருவ பொம்மையை செருப்பு காட்டி அந்த பொம்மையை அடிக்கிறாங்க. மதிப்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த கடைசி கடமைகளை அவன் செய்ய கன்னடத்துக்காரன் யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு பாடையில ஏற்றி தூக்கிட்டு போறான். அதற்கும் கண்டனம் தெரிவித்தது இந்த நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? இந்த பாட்டு பாடுனதுனால எங்க அண்ணன் பொம்மை எரிக்கிறாங்க. என்னத்துக்கு அப்படின்னா, அந்த பொம்மை எரிச்சோம்னா கட்சிக்கு நம்ம முகம் தெரியும்ல அப்படின்ட்டு. எதுக்கு பொம்மை எரிக்கிறீங்க? தீக்குளிச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்கே முகம் தெரியும்ல. நான் வேணா எங்க அண்ணன் சொல்லி இங்க இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண அண்ணன் சொல்லி 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தர சொல்றேன். 1க்கு 1 ஃப்ரீ. 1 லிட்டர் வாங்கி எரிச்சுக்கோங்க, மேல ஊத்தி எரிச்சுக்கோங்க. திமுக மேல கருணாநிதி அவர்கள் மீதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் ஸ்டாலின் அவர்கள் மீதும் பற்று கொண்டு ஐயோ அம்மானு கட்டி பிடிச்சு வந்தா அவனுக்கு 1 லிட்டர் வாங்கி ஊத்தி விட்டுருவோம். அதுக்கெல்லாம் 10 லட்சம் தர மாட்டோம். சாராயம் குடிச்ச செத்தா மட்டும்தான் 10 லட்சம். எவ்வளவு ஒரு கேவலமான நிலை! கொழுப்பெடுத்து ஒரு குடும்பத்தை வழிநடத்த துப்பில்லாமல் சாராயத்தை உட்கொண்டு செத்தவனுக்கு 10 லட்சம். அடுத்த 1 வாரத்துல சிவகாசியில பட்டாசு ஆலை வெடிச்சு செதறுது. அங்க பல குடும்பங்கள் சாவுது, குடும்பமா சாவுறான். ஒரு உயிரோட விலைக்கு 3 லட்சம் நிர்ணயம் பண்றான். 3 லட்சம். ஆனா சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 10 லட்சம். போன ஆண்டு இதே மாதிரி நடந்தது. இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. எங்க போச்சு? இரும்பெல்லாம் துருப்பிடிச்சிருச்சா? நடக்கல. இதை விட கேவலம் என்னன்னா, ஒரு நாட்டில் ஒரு தொகுதியில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது அந்த பகுதிக்கு புதிதாக நகர் வருவதற்கோ வாகனத்தில் தேவையற்ற அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் மற்ற பொருட்களை எடுத்து வருவதற்கோ அனுமதி கிடையாது. இந்த சூழ்நிலையில விக்கிரவாண்டி தேர்தல் அன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது 11 பேர் ஆஸ்பத்திரியில சேர்த்துக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. ரொம்ப உயிருக்கு போராட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரத்துல செத்துருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அரசு அறிக்கை கொடுக்குது, அது தமிழ்நாட்டு சாராயம் இல்லைங்க, பாண்டிச்சேரியில இருந்து கொண்டு வந்த சாராயம். அப்ப அந்த பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான ஒரு செக் போஸ்ட் சோதனை சாவடி, அந்த சோதனை சாவடியில் இருந்த தமிழ்நாடு காவலர்கள் அந்த இடத்துல தோற்று போயிட்டாங்களா? உங்களை ஏமாத்திட்டு அங்க இருந்து கொண்டு வந்துட்டானா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இங்க சாராயம் முறைப்படி விற்பது கருணாநிதி அவர்களின் குடும்பம். கருணாநிதி அவர்களின் குடும்பம் அரசுக்கு எதிராக அப்படின்னு ஒரு பிம்பம் மறைமுகமா விற்கிறது இந்த திராவிடர்கள். திராவிட குடும்பம் திமுகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இது என்னன்னே தெரியாது. இவன் இங்க இருக்கான், அவன் அங்க இருக்கான், மாறி மாறி இங்க வந்துட்டே தான் இருக்காங்க. யாரு எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. நீங்க எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் எங்க இருந்து வந்தாங்க? இதுல கோபம் வேற. அந்த பாட்டை பாடணும்னு எங்க அண்ணன் துரைமுருகன் பாடணும்னு கோபம். எப்படி இப்படி பாடலாம்? யாரு கேட்கறது யாரும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி திமுக அவர் கிளை செயலாளர் இருந்திருப்பாரு. அண்ணாலும் கிளை செயலாளர் இருக்கும்போது ஆட்டோல போஸ்ட் ஓட்டிட்டு ஆம்பளை பேரை தூக்கி வச்சுட்டு மைக்க கட்டி பாட்டு பாடிப்பா, அந்த பாட்டை போட்டுதான் போயிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் வராத ரோஷம் ஏன் இன்னைக்கு வருது? எல்லாம் எச்ச குழப்பதான். கிளை செயலாளர் இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் விமர்சிச்சுனா கொதிச்சு எழுந்துடணும். அது அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் அப்படிதான். கொதிச்சு எழுந்துட்டா ஏதாவது பொறுப்பு கிடைச்சிடும், ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிடும். இதுதான் வேலை. வேற என்ன வேலை? மக்களின் வரிப்பணத்தை வாங்கி அதன் மூலம் இலவசங்களை கொடுத்து உங்கள் ஆட்சியை நடத்துவதற்கு நீங்கள் இந்த ஆட்சியை கலைச்சிட்டு போயிடலாமே. இலவசம் எது கேட்டாலும் இலவசங்கள். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, அது கலைஞர் வீட்டுல இருந்து கொண்டு வந்த சொத்து. ஒரு சின்ன கேள்வி தாங்க. கலைஞரோட சுயசரிதை புத்தகத்துல ஒரு மேட்ரு இருக்கு. என்ன அப்படின்னா,
இங்கிருந்து அதாவது திருவள்ளூர் இருந்து 5 ரூபாய் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி சென்னை போனாரு பஞ்சம் பொழைக்க. திருட்டு ரயில் ஏறி ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான். ஏன்னா இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, நல்ல ட்ரெயின். திருட்டு ட்ரெயின் விட மாட்டாங்க, இங்க இருந்து திருட்டு வர முடியாது. அந்த ட்ரெயினவே திருட்டு ட்ரெயின் மாத்திட்டாங்க. அப்ப இங்க இருந்து டிக்கெட் எடுக்க காசு இல்லாம போன ஒரு நபருக்கு உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பெயர் கிடைத்தது எப்படி? எல்லாம் தமிழ்நாட்டோட பணம். ஏன் அந்த காசுல மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டியதானே? உங்க அப்பாவோட பேரை நிலைநாட்ட வேண்டியதானே? கலைஞர் உரிமை தொகை, இலவச பேருந்து எல்லாத்தையும் கொடுத்து 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 திருப்பி மக்களோட வரிப்பணத்துல எடுத்துக்கிறது. அதுக்குதான் இந்த மின்கட்டண உயர்வு. 3 முறை இந்த ஆட்சி அமலுக்கு வந்து 3 முறை மின்கட்டண உயர்வு ஏத்தியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நாங்க மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்தீங்க? மின்கட்டண உயர்வை குறைக்கிறேன், குறைச்சிங்களா? ஏத்திட்டு தான் இருக்கு. 3 முறை ஏத்திருக்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு நீங்க குறைச்சிங்களா? நீட்டை ரத்து பண்றேன்னு சொன்னீங்க, ரத்து பண்ணீங்களா? இன்னும் எண்ணற்ற எண்ணற்ற எண்ணற்ற. ஏன்னா அவருக்கு தெரியாது என்ன பேசணும்ன்றது தெரியாது. அவருக்கு எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல என்ன பேச சொல்லி, அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கூட்டத்துல என்ன எழுதணும்னு சொல்லிட்டு. இப்ப நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னா கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கேன். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களோ இல்ல அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இந்த இடத்தில் பேச வந்தா என்ன பேசுவாங்கன்னா, பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கைக்கு வரும். அந்த பேப்பர் இந்த மேடையில பேசிட்டு கசைக்கு எரிஞ்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்ப எப்படி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் இங்க இருக்கும்? எதுவும் இல்லை. ஆக சிறந்த மக்கள் நீங்க தெளிவா சொன்னீங்க. இந்த மண்ணிற்காகவும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்காகவும் ஒரு ஆட்சி வேண்டும் என்றால் அந்த ஆட்சி அரியணையில் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதற்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். மாறி மாறி இத்தனை ஆண்டுகள் 15 ஆண்டு காலமாக எந்த திருட்டு கூட்டத்திலும் கூட்டணி கிடையாது. நாங்கள் வரும்போது, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு வளரும் போது இவர்கள் எங்களோடு சேர்வார்கள், இவர்கள் எங்களோடு சேர்வார்கள் என்று எவரையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் தீர்க்கமாக தெளிவாக ஒரு முடிவை செய்துதான் இந்த களத்துக்கு வந்தோம். எங்களது எதிரி யார், துரோகி யார் அப்படின்றது முடிவு பண்ணி தான் களத்துக்கு வந்திருக்கோம். எங்களது எதிரியும் துரோகியும் கருணாநிதி அவர்கள் தான். அவர்களோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. அப்ப என்ன அறிவிச்சிருந்த மக்கள் தெளிவா சிந்திங்க. இந்த திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு பேர் ஆயுதம் இந்த நாம் தமிழர் கட்சி. அதை மிக சரியான முறையில் நாங்க தான் செஞ்சிட்டு இருக்கோம். எத்தனை வழக்குகள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்குன்னு எடுத்து பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு சொந்த வழக்காக, சொந்த வழக்கு என்பது திருட்டு வழக்கு இருக்கலாம், இல்ல சொத்து அபகரிப்பு வழக்கா இருக்கலாம், கொலை வழக்கா இருக்கலாம், கற்பழிப்பு வழக்கா இருக்கலாம். அத்தனை வழக்குகளை சுமந்து கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தேரில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் சீமானும் அவர்களை தம்பி நாங்களும் பல வழக்குகள் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் போராடி 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 சுமந்து கொண்டு வருகிறோம். அப்ப யார் இந்த மண்ணிற்கானவர்கள்? தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த அரசை, விடியாத அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கண்டன ஆர்ப்பாட்டம். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான எதிர்கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என் அறிவிச்சிறந்த மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். இங்க பறக்கக்கூடிய புலிக்கொடிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இன்று சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பறக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியாக இருந்தாலும் சரி, பறந்து முடிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியாக இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் ஒரு வரலாறு கிடையாது. ஆனால் நாங்கள் ஏவி பிடித்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடி என்று வரலாறு இருக்குது. இன்னைக்கு நாங்க இதை தூக்கி கொடுத்து நிக்கல. இந்த மண்ணை ஆட்சி செய்த மாமன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்தி பிடித்த இந்த புலிக்கொடியை இந்த மண்ணில் மீண்டும் நாங்கள் ஏந்தி பிடித்திருக்கிறோம். காரணம், எங்கள் அண்ணன் பிரபாகரன் ஈழத்தில் ஒரு நேர்மையான புனிதமான ஒரு ஆட்சியை அந்த மண்ணில் நிறுவினார். அந்த மக்கள் இன்னும் எங்கள் அண்ணன் வாழ்ந்த வீட்டின் முன் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து திருநீராக நெற்றியில் பூசுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நபர் ஏந்தி பிடித்த ஒரு புலிக்கொடியை இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த புலிக்கொடி பேசும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை. ஆக அறிவிச்சிறந்த மக்கள் சிந்தித்து வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியோடு உங்களது பயணத்தை எங்களோடு தொடங்குங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.